RS பாரதி இனி அரைமீசை பாரதிதான். விருதுநகரில் மாணிக்கம் தாகூர் MP தெரிவித்துள்ளார். விருதுநகர் ரயில் நிலையத்தை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்த நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர், மத்திய அரசு ஏழை மக்களுக்கு துரோகம் இழைப்பதை தொடர்ந்து வாடிக்கையாக கொண்டுள்ளது. உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் ஏழை பெண்களுக்கு மானிய விலையில் வழங்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டரின் எண்ணிக்கையை 9லிருந்து 4ஆக மத்திய அரசு குறைத்திருப்பது வன்மையான கண்டனத்திற்கு உரியது. ஏழை மக்களுக்கான உரிமையை கொடுத்துவிட்டு அதனை மீண்டும் பறிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த அறிவிப்பை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும். இது குறித்து நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் கட்சி வலுவாக குரல் எழுப்பும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியா கூட்டணி கூட்டத்தில் திருமாவளவன் காங்கிரஸ் மீதான விமர்சனம் குறித்த கேள்விக்கு, இந்தியா கூட்டணி என்பது முற்றிலும் ஜனநாயக பூர்வமான ஒரு அமைப்பாகும். இக்கூட்டணியில் உள்ள 25 கட்சிகளும் தங்களது கருத்துக்களை சுதந்திரமாக எடுத்து வைக்கின்றன. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை எங்கள் மீது வைக்கப்படும் விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் அன்போடும் பண்போடும் ஏற்றுக்கொள்கிறோம். அவற்றில் உள்ள குறைகளை சரி செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். சில குற்றச்சாட்டுகளில் நியாயங்கள் இல்லாவிட்டாலும் நாங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு மதிப்பளிக்கின்றோம். கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி எங்களால் விட்டுக் கொடுத்து கொண்டிருக்க முடியாது. அப்படி நாங்கள் விட்டுக் கொடுத்தால் அங்கு பாஜக கால் ஊன்றிவிடும். காங்கிரசுக்கு மதிப்பளிக்கும் கூட்டணிகளுக்கு நாங்களும் அதே அளவில் மதிப்பளிப்போம். வேறு எந்த கூட்டணியிலும் இத்தகைய ஜனநாயக சூழலை காண முடியாது. மற்ற கூட்டணிகளில் தலைவர்களை பற்றி விமர்சித்து பேசினால் உடனடியாக கூட்டணியில் இருந்து கழட்டி விட்டு விடுவார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியில் மோடிக்கு எதிராக யாராவது பேச முடியுமா? இதுவே இந்தியா கூட்டணி ஜனநாயக பூர்வமான அமைப்பு என்பதற்கு சான்றாகும். புதிய ஆட்சி குறித்து 6 மாத காலத்திற்கு எதுவும் பேச மாட்டோம் என்று கூறிவிட்டு தற்போது 3 மாதத்தில் ஆட்சி முடிந்துவிடும், 2 மாதத்தில் ஆட்சி கவிழ்ந்துவிடும் என தினசரி திமுகவினர் புலம்பிக் கொண்டிருப்பது என்ன மாதிரியான அரசியல் பண்பாடு என்று தெரியவில்லை. அதற்கு பதிலாக நாங்கள் நாளை முதல் இந்த அரசை எதிர்ப்போம் என்று நேரடியாக பேசிவிட்டு சென்றிருக்கலாம். தமிழக மக்கள் தற்பொழுது மாற்றத்திற்காக வாக்களித்து முதலமைச்சர் விஜய் தலைமையிலான ஆட்சி அமைத்துள்ளனர். பழுதான இன்ஜினை சரி செய்வதற்கு புதிய அரசுக்கு கால அவகாசம் வழங்க வேண்டும். அவர் அவகாசம் தராமல் தினசரி குறை சொல்லிக் கொண்டே இருப்பது நியாயம் அல்ல. தமிழகத்தில் இருந்து தொழில்துறை முதலீடுகள் ஆந்திராவுக்கு செல்வதாக திட்டமிட்டு பரப்பப்படும் பொய் பிரச்சாரங்கள் நீண்ட நாள் நிலைக்காது. விரைவில் உண்மை வெளிவரும். பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்தில் தொழில்துறை அமைச்சராக வெங்கட்ராமன் இருந்த போதிலிருந்தே தமிழகத்தின் தொழில் புரட்சி பாரம்பரியம் மிக்கதாகவும் பலமானதாகவும் இருந்து வருகிறது. ஆந்திர மாநிலத்திற்கு தற்பொழுது மத்திய அரசின் முழு ஒத்துழைப்பு இருப்பதால் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் தமிழகத்திற்கு வர வேண்டிய திட்டங்களை கூட அவர்கள் ஆந்திராவிற்கு திசை திருப்புகிறார்கள். இருப்பினும் தொழில் செய்வதற்கான ஏற்ற இடமாகவும் முதலீடுகளை ஈர்க்கும் மாநிலமாகவும் தமிழகமே திகழ்கிறது. தொழில்துறை குறித்து முன்னாள் அமைச்சர் TRB ராஜா தற்போதைய அமைச்சர் மீது பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்துவது முறை அற்றது. முதலமைச்சர் விஜய் நேர்மையான ஆட்சியை தர வேண்டும் என்று நினைப்பதால் நேர்மை காஞ்சும் அதிகாரிகள், அரசியல்வாதிகள் மற்றும் அரசு ஒப்பந்ததாரர்களுக்கு பல வழிகளில் பிரச்சனைகள் வருகின்றன. அதன் வெளிப்பாடாகவே தற்போதைய நிர்வாக அமைப்பிற்கு முட்டுக்கட்டை போட பல முயற்சிகளும் நடைபெறுகின்றன. நேர்மையான ஆட்சிக்காக முதலமைச்சரின் இந்த முயற்சி பல துறைகளில் உள்ள மிகப்பெரிய சிண்டிகேட்டை உடைத்தெறியும். மின்வாரிய துறையில் முக்கிய ஹார்ட் டிஸ்க் மாயமான விவகாரத்தில் உடனடியாக தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதே இந்த அரசு எவ்வளவு நேர்மையுடன் செயல்படுகிறது என்பதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகும். உள்ளாட்சி தேர்தலில் ஏதேனும் ஒரு மேயர் பதவியில் தாவேகா வெற்றி பெற்றால் எனது ஒரு பக்க மீசை எடுத்துக் கொள்கிறேன் என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விடுத்த சவால் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் அவர் அரைமீசை பாரதி என்றுதான் அழைக்கப்படுவார் என்று நினைக்கிறேன். இத்தகைய அகங்காரத்திற்கும் ஆணவத்திற்கும் தான் கடந்த தேர்தலில் மக்கள் தகுந்த பாடம் புகட்டினார்கள். இனியாவது மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். RS பாரதியை அரை மீசையுடன் பார்க்க எனக்கு வருத்தமாகத்தான் இருக்கும். அப்படி நடக்கக்கூடாது என்று நினைத்தாலும் மக்கள் தீர்ப்பால் அதுதான் நடக்கப் போகிறது. RS பாரதிக்கு அரை மீசை நன்றாக இருக்காது. பரந்தூர் விமான நிலையத்தை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்பது தாவேகாவின் நிலைப்பாடாக உள்ளது. ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை சென்னைக்கு 2வது சர்வதேச விமான நிலையம் வர வேண்டியது மிக அவசியம். அதனை கொண்டு வர வேண்டியது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் கடமையாகும். அதற்காக நாங்கள் என்றும் குரல் கொடுப்போம். முந்தைய மாநில அரசுதான் பரிந்துரைக்கப்பட்ட 3 இடங்களில் பரிந்துரை தேர்வு செய்தது. தற்போது மக்கள் புதிய ஆட்சியை தேர்ந்தெடுத்துள்ளதால் இது குறித்த கொள்கை முடிவை தற்போதைய அரசுதான் எடுக்க வேண்டும். அரசு என்ன முடிவு எடுக்கிறதோ அதன் பிறகு இது குறித்து விரிவாக பேசுவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாஜக தமிழ்நாட்டில் நுழைய பல வழிகள் முயன்று அனைத்து முட்டு சந்துகளிலும் அடிபட்டு தோல்வியை தழுவியுள்ளது. தற்பொழுது முன்னாள் தலைவர் அண்ணாமலை புதிய சட்டை அணிந்து கொண்டு தனது பழைய முகத்தை மறைக்க புதிய முகமூடியுடன் பலம் வருகிறார். புதிய அமைப்பை தொடங்கியுள்ள அண்ணாமலைக்கு எனது வாழ்த்துக்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ரவுடி தான் அந்த ரவுடி என்பது
தமிழக மக்களுக்கு நன்றாகவே தெரியும். தமிழக மக்கள் ஏமாளிகள் அல்ல. இந்த புதிய வேஷத்திற்கும் அவர்கள் விரைவில் சரியான பாடம் புகட்டுவார்கள். டெல்லியில் வைக்கப்பட்டிருந்த பேனர்கள் RSS மற்றும் அமித்ஷாவினால் வைக்கப்பட்ட பேனர்கள். ஏனென்றால் இவ்வளவு தெளிவாக இந்தியில் பேனர்களை அவர்கள்தான் வைப்பார்கள். இப்படி சின்னத்தனமான வேலையை செய்வதுதான் உள்துறை அமைச்சருக்கு வேலையாக இருக்கிறது. இதற்கு எல்லாம் குழப்பம் ஏற்படும் நிலையில் இந்தியா கூட்டணி இல்லை. நாம் அனைவரும் RSS பாஜகவை எதிர்த்து சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம். அதனால் நிச்சயம் இந்த விஷயங்கள் எங்கள் கண்ணுக்கு படவில்லை என ராகுல் காந்தி கூறியிருக்கிறார். கூட்டணியில் இருப்பவர்கள் தெளிவாக தங்களது எதிரிக்கு எதிராக சண்டையிட்டு கொண்டிருக்கிறோம் என்று மாணிக்கம் தாகூர் MP தெரிவித்துள்ளார். 40 கார் நிக்கிறதுக்கு உள்ளதும் 450 டூ வீலர் நிக்கிறதுக்குமானது முடிஞ்சிருச்சு. என்ட்ரன்ஸ் ஆர்ச் ரெனோவேட் ஆயிருச்சு. பாத் ஃப்ரம் என்ட்ரன்ஸ் ஆர்ச் டு கன்ஃபரன்ஸ் முடிஞ்சிருச்சு. கனோப்பி 800 ஸ்கொயர் மீட்டருக்கு முடிஞ்சிருச்சு. PF ரீசர்ஃபேசிங் முடிஞ்சிருச்சு 2, 3, 4க்கு. PF ஷெல்டர் அதாவது பிளாட்ஃபார்ம் 1, 2, 3க்கு ரீப்ளேஸ் ஆயிருக்கு. 4ஆவதுக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் கோச் இண்டிகேஷன் போர்டு 96 ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. முதல்ல கிடையாது டிஜிட்டல் ப்ரொவைடிங் போர்டு. அதே மாதிரி கிளான்ஸ் டிஸ்பிளேன்னு ஒன்று சொல்றாங்க. 5 பெரிய போர்ட்ஸ் உள்ள வச்சிருக்காங்க. மல்டி டைம் ரயில்வே டிஸ்பிளே டிஜிட்டல் போர்ட் 1 புதுசாக வச்சிருக்காங்க. அதாவது ஹேண்டிகேப்டவங்களுக்கு வந்து ப்ரொவிஷன் வந்து பிளாட்ஃபார்ம் 1, 2, 3, 4ல கொடுக்க போறாங்க. ரேம்ப் வந்து 2 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபுட் பிளாசா புதுசாக கட்டப்பட்டிருக்கு. பார்சல் ஆஃபீஸ் புதுசாக கட்டப்பட்டிருக்கு. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் 649 இருந்தது பிளஸ் 75 சேர்த்து 798 கூட்டியிருக்காங்க. GPS கிளாக் 5 கூட்டியிருக்காங்க. டிஜிட்டல் ட்ரெயின் டைம் டேபிள் அண்ட் ஃபேர் டேபிள்னு ஒரு பணம் எவ்வளோ